ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்கி கேர்ள். இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு சொன்னால் குவைத்தில் வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தான். எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கன்றதுக்கான எல்லாரும் மொழி தான் இது. மற்றும்படி இங்கே வந்து பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. தவறான கருத்துக்களை வந்து டிக்டாக்ல யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து உண்மையாலுமே இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னென்னு சொன்னால், அமெரிக்க இராணுவம் எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டும்தான் மெயின் பண்ணி ஈராக் வந்து தாக்குதே ஒழிய மக்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை. தப்பி தவறுதலாக போகிற மிசைல்கள் வந்து தப்பி தவறுதலாக மக்களுக்கு தாக்கக்கூடும்ன்றதுக்காக அவதானமாக இருங்க அப்படின்றதுக்காக தானே இந்த சைலண்ட் ஒலி வந்து எழுப்புதே ஒழிய மற்றும்படி ஆட்களுக்கு தாக்குறாங்க. நிறைய பேர் நிறைய டிக்டாக்ல வந்து பொய்யான விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்குறீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. குவைத்தில் வந்து அது வந்து அரசாங்கத்தாலேயே ரத்து செஞ்சுருக்காங்க. எப்படின்னு சொன்னால், தவறான விடயங்களை வந்து பகிர வேண்டாம். அப்படி நீங்கள் தவறான விடயங்களை வந்து ஷேர் பண்ணி அது வந்து பெரிய இஷ்யூவாகும் பட்சத்தில் அவங்களுக்கு மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து குவைட் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மம்னூம் என்று சொன்னால் இது நீங்கள் செய்யக்கூடாது, அவங்களோட எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த சைலண்ட் கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஆபத்து வரப்போகுது அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கும்போது திடீரென்று வார ஆபத்தை வந்து எங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. பட் இந்த சவுண்டு வந்து எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எங்களோட ஆபத்து வந்து நெருங்குது அப்படின்றதான அர்த்தம் தான் இது. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். மற்றும்படி எந்த ஒரு பயமும் இல்லை. எல்லோரும் சேஃபாக இருங்க, கவனமாக இருங்க. தேவையற்ற இடங்களில் வந்து ஒன்று கூடாதீங்க. மற்றது வந்து வெடித்து சிதறி ஏதாவது கீழே விழுந்து கிடந்தால் அதை பார்த்து போய் அதை வீடியோ எடுக்கிறேன், அதை போய் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பகிர்ற லைக் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு அதில் போயிட்டு போகாதீங்க. ஒருவேளை அது செயலிலேருந்து கீழே விழுந்திருக்கலாம். கீழே விழுந்த உடனே அது வெடிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கலாம். சொல்ல தெரியாது. அதனால் போகாதீங்க. மற்றபடி எல்லோரும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவனமாக இருங்க, ப்ரே பண்ணுங்க. இந்த சண்டை வந்து சீக்கிரம் சரியாகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டுக்காகவும் ப்ரே பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் லக்கி கேர்ள். பாய்.